பட்டாம்பூச்சிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா ஹர்ஷிதா பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க தான் போக போகிறோம். நாங்கள் இருக்க ஆந்திரா சைடு வந்துட்டு ட்ரெஸ் கடை ட்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. போயிருக்கோம். சரி ஓகே. உனக்கு எந்த ட்ரெஸ் வேணும்? 3 ட்ரெஸ் 5 ட்ரெஸ். நான் பண்ணது மட்டும் பாரு. கூப்பிடாக்கா? அதெல்லாம் கடைக்குள்ளே போனதுலேருந்து குட்டிக்கு ஆர்வம் தாங்கவே முடியல. ட்ரெஸ்ஸு நாங்கள் செலக்ட் பண்ணல, அவங்க தான் அவங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்குன்ட்டு. ட்ரெஸ்ஸு வாங்கும்போது ட்ரையல் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அலும்பல் வாங்க என்னென்ன அலும்பல் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜீன்ஸு செக்ஷனில் பேபிக்கு ஒரு ஜீன் எடுத்தாச்சு. இதுதான் அவங்களுக்கு எடுத்த ஜீனு. ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தோம், அவங்களுக்கு ஆப்டாக செட் ஆகிடுச்சி, சைஸும் கரெக்டாகிடுச்சு. அதனால் குதிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து அவங்க அப்பா கொஞ்சம் இந்த காதர் டைப்பில் ஒயிட் கலர் ஷர்ட் ஒன்று எடுத்தார். எனக்கு அது அந்தளவுக்கு இஷ்டமாக இல்லை. ரொம்ப சின்ன சைஸாகவும் இருந்தது, டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருந்தது. இருந்தாலும் அவங்க அப்பா ஆசைக்காக போட்டு பார்த்தோம். போட்டு பார்த்துட்டு மேடம் எதுவும் மாடல் ஷோலே நடக்கிற மாதிரி நடந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. ஒரே ஜாலியாகிடுச்சு. செலப்ரேஷன் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஒரே ஜாலி தான் பப்புக்கு. போட்டுட்டு நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே போய் கண்ணாடியில் வேறு பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கேன்னுட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்க க்யூட்டாக. எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஷர்ட் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தார் அவங்க அப்பா. இப்போ பாப்பாவுக்கு மொட்டை போட்டு கரெக்டாக ஒரு பாய் பேபிக்கு இருக்கிற மாதிரி ஹேர் இருந்ததுனால சரி இந்த வருஷம் எனக்கு பாய் பேபி மாதிரி இருக்கணும் ஹர்ஷிதா பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் இப்படி தான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னார். அவர் செலக்ட் பண்ண ஷர்ட் இது தான். நல்லா இருந்துச்சு. அவங்க பேபிக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்த்டே மார்னிங் அம்மா வீட்டுக்கு போயாச்சு. கரெக்டாக நாங்கள் விடிய காலையில் போயிருந்தோம். ஹர்ஷிதா பிறந்ததும் அப்போ தான் பிறந்திருந்தா. கரெக்டாக 3:45க்கு பிறந்திருந்தாங்க காலைல. அந்த டைமே விஷ் பண்ணியாச்சு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. யாருக்கு? எத்தனாவது பர்த்டே? என்ன பண்ணுறீங்க? கேக் வெட்ட போகிறீங்களா? என்ன இன்னைக்கு பர்த்டேவா பாப்பாக்கு? எத்தனாவது பர்த்டே? 3 பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே. அவ்வளோதான். மட்டாது சரி. பூ இருக்கு. வாங்க போட நாங்கள் அப்பா கொடுக்கும்போது போடுறா ஆத்தியா. ஹாப்பி பர்த்டே. அப்படியே இந்த பக்கம் திரும்பி வா. சாப்பிடு. நீ ஓட்டலையா? பாஸ் பண்ணு. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே அர்ஷிதா குட்டி. இங்க பாரு இங்க அம்மா பாரு. தேங்க் யூ. கீழே விட்டு போறேன். இங்க பாரு மாமா பாரு. தேங்க் யூ. கொடுக்குறேன். ஆமா போடு. நிறுத்தி பாருங்க. போட்டோ பாஸ் கொடு. கேக் கொடு. அங்க பாரு போட்டோ கேக் கொடு. கொஞ்சம் வச்சிக்க. ஓகே குட். ஏய் பரா. ஏய் அசஞ்சா எடுக்க முடியாது அமைச்சர். செல்கி பூரி. இன்னொன்னு. இங்க வா, கிட்ட வா, அம்மா கிட்ட வா. கால் கிட்டங்க. ஹாப்பி பர்த்டே குட்டி. ஹாப்பி பர்த்டே. வா. காலைல அம்மா வீட்டில் பர்த்டே எல்லாரோடையும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து மாமியார் வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம்.
வெட்டு நீ வெட்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. நைட்டு மாமியார் வீட்டில் திரும்ப எல்லாரோடையும் சந்தோஷமாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. இதுதான் நைட்டு அங்கே பண்ண செலிப்ரேஷனு. அங்கேயும் நல்லா ஹாப்பியாக போச்சு. பப்புக்கு கொள்ளு பாட்டியோட ஆசீர்வாதமும் இந்த வருஷம் கிடச்சிருச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதுதான் பப்புவோட பிறந்த நாள் கொண்டாட்டம்.